வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. போன மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அழுத்தம் இருக்குங்க. அதோட தொடர்பாக பதட்டம், மன அழுத்தம், உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கம்மியாகுங்க. குடும்பம் சரியாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன மனக்கலக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. விதி, அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொன்னாலே உங்களுக்கு, அந்த வார்த்தைகளை கேட்டாலே உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருங்க. நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். யாரை பார்க்க போனாலும் அவங்களால ஒரு பிரச்சனை தாங்க வரும். உங்கள் வாயிலிருந்தே எதையாவது கிளறி வார்த்தைகளை வாங்கி அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலையில தான் உறவுகள், நட்புகள் வட்டம் இப்போ இருக்குங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசினா தேவையில்லாத மனக்கசப்பு உருவாகுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதம் பேசக்கூடிய எல்லா வார்த்தையுமே ரொம்ப கவனமாக பேசணுங்க. குழந்தைகள் சின்ன சின்ன வம்புகளை கொண்டு வருவாங்க. அதனால் வீட்டில் சில குழப்பங்கள் வரலாம். கவனமாக பார்த்துக்கணுங்க. வயது குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில் சின்ன தொய்வு ஏற்படுங்க. அதனால் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே சின்னதாக இருக்கும்போதே நம்ம பார்த்துக்கணுங்க. சிலருக்கு துயர செய்தியோ இல்லை பிரிவோ நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் அவசரத்தை மாத்திரம் நீங்கள் காட்டாதீங்க. எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுக்கிறதாங்க நன்மை கொடுக்கும். எல்லாத்தையும் நடத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சங்கடப்படக்கூடாதுங்க. யார்கிட்டையும் வம்போ விரோதத்தையோ வளர்த்திக்க வேண்டாங்க. சிலருக்கு நீங்கள் விரும்பிய வேலை மாற்றம் கிடைக்குங்க. சிலருக்கு இந்த வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணமும் வருங்க. நிதானமும் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்ல முடிவு தாங்க எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கிடைக்கும். வியாபாரிகள் பார்த்திங்கன்னா யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கணுங்க. போட்டி, வாக்குவாதம் இதெல்லாம் வேண்டாங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கணுமா இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு எடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதில் லாபம் கிடைக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்த திட்டங்களையெல்லாம் இப்போ செயல்படுத்தினீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. வழக்குகள், பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் இப்போ தீர்வு கிடைக்குங்க. வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும். லாபம், நஷ்டம் ரெண்டுமே சமரசமாக கொண்டு போகிறது தாங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லது. திடீர்னு சுமைகளோ தேவையில்லாத செலவோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம முடிவெடுத்துக்கணுங்க. பலவிதமான மனிதர்களை நம்ம சமூகத்தில் சந்திப்போங்க. அதில் சிலரை நம்ம விட்டு விலகி போயிடுவோம். சிலரிடமிருந்து நம்மளுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவெல்லாம் வருங்க. அதுவே ஒரு பெரிய சுமையாக நம்மளுக்கு மாறும். அதனால் எந்த உறவையுமே எல்லை மீறாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.